ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ மோன் ஃப்ரம் கிஷோப் அகாடமி. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, ஜிகேல பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி படிச்சிருப்பீங்க. இந்தியா, அமைவிடம், நிலத்தோற்றம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் பாடத்தை படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாடம், சரிங்களா? ஜியோகிராஃபியில் 10th இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய பாடம் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான். மொத்தம் இந்தியா பற்றி ஒரு 3 பாடம், தமிழ்நாட்டை பற்றி ஒரு 2-3 பாடங்கள் இருக்கும். அதுலேயும் ஃபர்ஸ்ட் வர பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். உண்மையை சொல்லணும்னா நிறைய பேர் படிப்பீங்க, ஆனால் இந்த பாடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இந்த பாடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஷெடியூலில் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 ஷெடியூல் படிச்சுட்டு மறுபடியும் இந்த பாடத்தை நீங்கள் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த பாடத்தை நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? ஜியோகிராஃபியில் 6வதுலேருந்து 9வது வரைக்கும் ஏதாவது ஒரு கேள்விகள் வருமா அப்படின்னா எனக்கு தெரியாது. ஆனால் 10வதுல இருக்கிற இந்த 5 பாடத்திலிருந்து 1 இல்லை 2 கேள்விகள் கண்டிப்பாக வரும், சரிங்களா? அதுலேயும் இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் அப்படிங்கிற பாடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அந்த பாடத்தோட ஓவர்வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம், ஒரு முன்னிறை, சரிங்களா? பாடம் எதை பற்றி பேசுது, பாடத்துக்குள்ள என்னென்ன இருக்கும், சரிங்களா? நான் ரொம்ப டீட்டெயில்டாக போகாமல் இந்த பாடம் எப்படி இருக்கும், எதை பற்றி பேசும் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், சரிங்களா? முதல்ல இந்த பாடம் எதை பற்றி பேசணும்னா, இந்தியாவோட பரப்பளவு என்ன, சரிங்களா? இந்தியாவோட பரப்பளவு என்ன, அதோட மொத்த சதுர கிலோமீட்டர் என்ன, அதோட இந்த மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்குன்னு வரும், சரிங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, அந்த நில எல்லைகள், அதோட நில எல்லைகள் என்ன, நீர் எல்லைகள் என்ன, எத்தனை கடலால சூழப்பட்டிருக்குது, நம்மளோட அண்டை நாடுகள், இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இருக்கும், பாகிஸ்தான் இருக்கும், இந்த பக்கம் சைனா இருக்கும், பூட்டான் இருக்கும், நேபாள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம எந்தெந்த நாடுகளோட நில எல்லைகளை பார்த்தீங்கன்னா நாம் ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு தகவல் முன்னாடியே இருக்கும். அதற்கப்புறம் உலக லெவல்ல இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா பூமி உலகம் இருக்கு இல்லையா, உலகம் உருண்டையில் இந்தியா எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, ஏன் இந்தியா பார்த்தீங்கன்னா இவ்வளோ சிறப்பு வாய்ந்தது? ஏன்னா இந்திய துணைக்கண்டம்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டத்தில் என்னென்ன காலநிலைகள் இருக்கணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கும். அதிகமான ஃபாரினர்ஸ் இந்தியாவுக்கு வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதம் 3 மாதம் முழு இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொண்டா அவங்களுக்கு எல்லா வகையான காலநிலைகளையும் இந்த 2 மாதத்தில் அவங்களால அனுபவிச்சிட முடியும். காஷ்மீருக்கு போனால் பனிப்பொழியும், ராஜஸ்தானுக்கு போனால் பாலைவனம், கேரளாவுக்கு போனீங்கன்னா அந்த மிதமான ஒரு வெப்பநிலை, சரிங்களா, கூலிங்காக இருக்கும். இந்த பக்கம் வடகிழக்கு பக்கம் போனீங்க அப்படின்னா அங்கே மழை பெய்யும். ஸோ ஒரே நாட்டில் எல்லா வகையான காலநிலைகளையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அனுபவிக்க முடியும், சரிங்களா? அது மாதிரி உலக அளவில் நம்மளோட இந்தியா எந்த இடத்துல இருக்கு, எந்த அச்சப்பரவல்ல இருக்கு, அது ரொம்ப முக்கியம். அதாவது நாட்டிக்கல் மைன்னு சொல்லுவாங்க. அதாவது உலக உருண்டையில இந்தியா எந்த இடத்துல இருக்கு, அதை எப்படி நாம பார்த்தீங்கன்னா அந்த டிகிரி மென்ஷன் பண்ணி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டிகிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? வட அச்சம், தெற்கச்சம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த அச்சத்துல இருந்து இந்த அச்சம் வரைக்கும் இருக்கு, இந்த டிகிரியிலேருந்து இந்த டிகிரி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு 4 அளவு கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அதற்கப்புறம் திட்ட நேரம், அதாவது எல்லாத்துக்கும் 24 ஹவர்ஸ் தான், நமக்கு 24 ஹவர்ஸ்னாலும் உலகம் பூரா 24 ஹவர்ஸ் தான். ஸோ அந்த டைமை மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கற்பனையான ஒரு கோடு மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அவங்க கற்பனையாக வரைஞ்சிருப்பாங்க. அந்த கோடு எந்த வழியாக போகுது, எவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் மற்ற இடத்துக்கும் முன்ன பின்ன வருது அப்படிங்கிற திட்ட நேரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பேஜில் இவ்வளோ பேசியிருப்பாங்க. அதற்கப்புறம் தான் இந்தியாவோட நிலத்தோற்றத்தில் வருவாங்க. இந்தியாவோட நிலப்பிரிவுகள், இயற்கை பிரிவுகள் இருக்கு இல்லையா, அது நிறைய வகையாக பிரிப்பாங்க. சரியா சொன்னா 6 வகையாக பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சிறப்பு வாய்ந்த இமயமலையை பிரிப்பாங்க. அதற்கப்புறம் சமவெளிகள், அதற்கப்புறம் பீடபூமிகள், அதற்கப்புறம் பாலைவனம், அதற்கப்புறம் கடற்கரை சமவெளி, அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீவுகள். ஸோ இதுல இமயமலையே பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கும்போது இமயமலைன்னு ஒரு பிரிவு இருக்கு. இமயமலையே 3ஆ பிரிப்பாங்க, சரிங்களா? வடக்கு, கிழக்கு, மத்திய இமயமலை, சரிங்களா? வடக்கு இமயமலை இருக்கு இல்லையா, அது ஒன்னா பிரிப்பாங்க. நடுவில் இருக்கிற இமயமலை, மத்திய இமயமலை இருக்கியா, மத்திய இமயமலையை 3ஆ பிரிப்பாங்க, சரிங்களா? பெருசு, சிறுசு, வெளிய, மத்தி அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. அதான் பாத்தீங்கன்னா சிவாலிக்கு, இமாத்ரி, இமாச்சல் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. நீங்க இது எப்படி படிக்கணும்னா, இமயமலையை 3ஆ பிரிக்கிறாங்க, வடக்கு, தெற்கு, மத்தியத்துல, சரிங்களா? வடக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றை பற்றி பேசும்,
தெற்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே அளவு ஒரே இதை பேசும். நடுவுல இருக்கிற மத்திய இமயமலை இருக்கு, மத்திய இமயமலை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி நீளமா வரும். ஸோ வடக்குல ஒரு பெருசா ஒன்று இருக்கும், சிறுசா ஒன்று இருக்கும், மத்தியத்தில் ஒன்று இருக்கும். இதை மூணை பத்தியும் இமயமலையை படிப்பாங்க. ஸோ இமயமலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா 6 பிரிவுகள் நீங்க படிப்பீங்க. அடுத்து சமவெளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இயற்கை வளம் கொண்ட நாடு. அங்க வந்து பாத்தீங்கன்னா சமவெளிகள் அதோட மண்ணை பொறுத்து 6 படிவுகள் அடிச்சிட்டு வரதை பொறுத்து அதையும் வந்து பாத்தீங்கன்னா பாபர், பாங்கர், தராய் அப்படிங்கிற மாதிரி நிறைய வகையா பிரிப்பாங்க. இந்த பாடத்தை நீங்க தனித்தனியா பிரிச்சுங்க. இந்தியா எங்க அமைஞ்சிருக்கு, அதோட வட அச்ச பரவல் என்ன, இந்திய நில எல்லைகள் என்ன, நீர் எல்லைகள் என்ன, அது ஒரு டைப். மலைகள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இமயமலை தான் ஃபர்ஸ்ட். இமயமலை ஃபர்ஸ்ட் படிங்க. இமயமலை 3ஆ பிரிப்பாங்க. சரிங்களா? வடக்கு இமயமலை, தெற்கு இமயமலை, மத்திய இமயமலை. வடக்கு ஒன்றை பத்தி பேசும், கீழே இருக்கிற சின்னது பூர்வாஞ்சல் குன்றுகள் அதை ஒன்று பத்தி பேசும். நடுவில் இருக்கிற மத்திய இமயமலை 3ஆ பிரிப்பாங்க. இது ஒரு பாட்டு. அடுத்து சமவெளின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சமவெளியை ஒரு 4-5 பிரிவுகளா பிரிப்பாங்க. பாங்கர், காதர், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தராய் அப்படிங்கிற மாதிரி பிரிப்பாங்க. அந்த மண் என்னென்ன சமவெளிக்கு எந்தெந்த மண்ணுகளை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறத நீங்க ஒரு பாடமா படிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீடபூமி. பீடபூமி அப்படின்னா நடுவுல கொஞ்சம் அப்படியே கூம்பு மாதிரி எந்திரிச்சிருக்கும், தக்கான பீடபூமி. தக்கான பீடபூமி பத்தி படிக்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வரும், மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், தக்கான பீடபூமி. பீடபூமினா என்ன, அப்படியே வந்து நம்மளோட இந்தியா உருவாகும் போது அப்படியே அச்சு வந்து அந்த நகர்ந்து அப்படியே கொஞ்சம் கூம்பு மாதிரி மேலே எழும்பி இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பீடபூமிகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் பெரிய பீடபூமி தக்கான பீடபூமி. இந்த பக்கம் வந்து தமிழ்நாடு, கேரளா, இந்த பார்டர் அப்படியே நடுவில் இந்த சவுத் இந்தியாவில் ஒரு முக்கோணம் போட்டீங்கன்னா அதுதான் தக்கான பீடபூமி. சரிங்களா? தக்கான பீடபூமியிலே மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள்னு வரும். சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு, பாலைவனம். பாலைவனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்திய பெரிய பாலைவனம், இந்திய பாலைவனம் இருக்கு இல்லையா, அந்த இந்திய பாலைவனத்திற்கான குணங்கள் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த இயற்கை பிரிவுகள் நீங்க படிக்கும் போது இது ஒவ்வொன்றையும் நீங்க தனித்தனியா படிக்கணும். ஆனா டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு அடுத்தடுத்த நாள், இப்ப 3 நாள் 3 ஜிகே இருக்குன்னா இந்த ஒரு ஜிகேவுக்கு நீங்க 2 நாள் கூட ஒதுக்கிங்க, 6 நாள் படிங்க 3 பாடத்தை. சரிங்களா? ஏன்னா ரொம்ப முக்கியமான பாடம். இதுல இருந்து கேள்விகள் ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்கும். ஜிகேன்னு அதுவும் குரூப் 4ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜிகேவில இருந்து 1-2 கேள்வி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து பாலைவனம் பார்த்தாச்சு. அடுத்து சமவெளிகள். சமவெளிகள்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தமான சமவெளிகள் பார்த்தோம். சரிங்களா? அந்த பாங்கர், காதர் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை சமவெளிகள். கடற்கரை சமவெளிகள் வந்து பாத்தீங்கன்னா கடற்கரை இந்தியாவில் இந்த பக்கம் கிழக்கு கடற்கரை, இந்த பக்கம் மேற்கு கடற்கரை அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? அந்த மேற்கு கடற்கரை பத்தியும் கிழக்கு கடற்பதியும் படிப்பீங்க. சரிங்களா? அதற்கப்புறம் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தீவுகள். தீவுகள்னா என்ன, 4 பக்கமும் கடலால சொல்லப்படும். இந்தியாவுக்குன்னு சில தீவுகள் இருக்கு, அந்தமான், நிக்கோபார், லட்சத்தீவுகள். அதோட அச்சங்கள் என்ன, அதோட தலைநகர் என்ன, அதோட பரப்பளவு என்ன அப்படிங்கறத படிப்பீங்க. ஸோ நீங்க இந்த பாடத்தை ஃபர்ஸ்ட் 2 பேஜ் இந்தியாவோட அமைவிடம் என்ன, பரப்பளவு என்ன, இந்தியருக்கு சுத்தி இருக்கிற நில எல்லைகள் என்ன, வட அச்ச தெற்கச்ச பரவல் என்ன, திட்ட நிறம் என்ன, இதை ஒன்று படிச்சிருங்க. அடுத்து மலைகள்னு வரும்போது இமயமலையை பத்தி 6 டாபிக் இருக்கும். மேற்கு இமயமலை, வடக்கு இமயமலை, தெற்கு இமயமலை, மத்திய இமயமலை 3. மத்திய இமயமலையே வந்து பாத்தீங்கன்னா இமயமலையே அதை 3ஆ பிரிப்பாங்க, அந்த 3. சரிங்களா? அடுத்து இது ஒரு டாபிக். அடுத்து சமவெளி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீடபூமிகள், அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாலைவனம் படிப்பீங்க, அதற்கப்புறம் கடற்கரை சமவெளிகள், கடைசியா வந்து பாத்தீங்கன்னா தீவுகள். 3 தீவு கூட்டத்தை பற்றி படிப்பீங்க, அந்தமான், நிக்கோபார், லட்சத்தீவுகள். சரிங்களா? இதற்கப்புறம் நம்மளோட வடிகால் அமைப்பு. இந்த பாடத்திலேயே மிக மிக முக்கியமானது இதுதான். சரிங்களா? ஜிகேவில் இமயமலை பத்தி கேட்கறாங்களோ இல்லை, இது எதை பத்தி கேட்கலனாலும் நீங்க ஜிகே எந்த பாடம் படிக்கலனாலும் நீங்க படிக்க வேண்டியது வடிகால் அமைப்பு. இந்தியாவில் நதிகள் வந்து பாத்தீங்கன்னா 2 வகையில பாயும். ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இமயமலையில் உற்பத்தி ஆகக்கூடிய நதிகள், பிரம்மபுத்திரா, சிந்து, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகும். அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீபகற்ப பீடபூமியில வந்து பாத்தீங்கன்னா சில நதிகள் வந்து உற்பத்தி ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இமயமலையிலிருந்து உற்பத்தி ஆகிற நதிகள் என்ன, அதோட துணை ஆறுகள் என்ன, எங்க உற்பத்தி ஆகுது, எங்க முடியுது, இந்தியாவுக்குள்ள எவ்வளவு தூரம் பாயுது, வெளியே எவ்வளவு போகுது, இதை இப்படி படிப்பீங்க. சரிங்களா? அடுத்து தீபகற்ப பீடபூமியில தீபகற்ப இந்தியாவில் உருவாகும் நதிகளை 2ஆ பிரிப்பாங்க. சரிங்களா? கிழக்கு நோக்கு பாயும் நதி,
மேற்கு நோக்கி பாயும் நதி. நீங்கள் டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டினே இருக்காது. குரூப் 4ல் இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் நதிகளை பற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கிழக்கு நோக்கி பாயுது இல்லையா, இதில் எந்தெந்த நதிகள் இருக்குது, எங்கே உருவாகுது, எங்கே அதிகமாக பாயுது, இதோட துணையாறுகள் என்ன, எங்கே போய் கடலில் கலக்குது. ஸோ மேற்கு நோக்கி பாயும் நதிகள்னா இதில் என்னென்ன நதி இருக்குது, இதில் எது பெருசு, இதோட துணையாறுகள் என்ன, இது எங்கே உருவாகி எங்கே போய் முடியுது, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கடலில் கலக்குது. சரிங்களா? ஸோ ரொம்ப பெரிய பாடம், ஆனால் ரொம்ப முக்கியமான பாடம். உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரெச்சாக படிக்க முடியல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிரித்து படிங்க. சரிங்களா? ஸோ இந்த பாடம் இதை பற்றி மட்டும்தான் பேசும். சரிங்களா? இதற்கான வீடியோ பதிவுகள், இதற்கான வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன லைவ் டெஸ்ட் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரும். சரிங்களா? அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடம் எதை பற்றி பேசுது அப்படிங்கிறதுக்கான முன்னுரை தான் இது. இதை பார்த்துட்டு நீங்கள் பாடம் படிக்கும்போது நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிரித்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.